விழுப்புரத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம், நியாயமான ஊதியம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இன்று தமிழகம் முழுவதும் மண்டல, மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகங்களை டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் ராமஜெயம் தலைமையில் குடும்பத்தோடு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி நிரந்தரம், ஊதியம் உயர்வு, பணி பாதுகாப்பு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அவர்கள் கூறுகையில், கேரளாவில் டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாளர்களுக்கு வழங்கும் சம்பளத்தைப் போல் தமிழகத்திலும் வழங்க வேண்டும். மேலும் தற்போது தமிழக அரசு 25% உயர்த்தியது நாங்கள் வாங்கும் சம்பளம் 12,000 ரூபாயில் பெறும் 2,500 மட்டுமே உயர்த்தியுள்ளது என்றும், வெறும் 14-15,000 சம்பளத்தில் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்றும் தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்து ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். எங்கள் வீட்டுக்காரர் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் கடையில் 5 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது கூட ஒரு நாளும் நைட்டில் நிறைய மன உளைச்சல் குடிச்சிட்டு இப்போ பாட்டிலெலாம் எடுத்து அடிக்கிறாங்க. அவங்க உயிருக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் இருக்குது? நாங்கள் மாற்ற வேணும்னு சொல்லிட்டுனா விஜய்க்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் அவங்க என்னது 3,000 சம்பளத்தில் நாங்கள் எப்படி அதில் வச்சு நாங்கள் குடும்பம் பண்ணுறது? 13,000 வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது? அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, இப்போ நாங்கள் சம்பளம் ஏற்றிட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வச்சு அந்த சம்பளத்தில் அவர் குடும்பம் பண்ணுவாங்களா? அவங்க நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எங்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பணி நிரந்தரம் செஞ்சுட்டு சம்பளத்தை ஏற்றிட்டு நீங்கள் 5 வாங்காதீங்க, 10 வாங்காதீங்க, அந்த காசே தேவையில்லைங்க எங்களுக்கு. அது கூட அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் வேணும். ஒரு நாள் நைட்டில் வரும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு அவங்க வந்துட்ட பிறகு தான் எங்களுக்கே ஒரு மன நிம்மதி இருக்கும். அது கூட அந்த மாதிரிலாம் இருக்குது. குடிச்சிட்டு வேறு அசிங்கமாக பேசுறது, திட்டுறது எல்லாமே நிறைய மன உளைச்சலுங்க. ஒரு நாளும் அவங்க தூங்குறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இதை மாதிரிலாம் பேசுகிறாங்க, இதை மாதிரிலாம் போகிறாங்கன்னு. இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யட்டும், சம்பளம் ஏற்றி கொடுக்கட்டும், பணி நிரந்தரம் செய்யட்டுங்க. அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போராட்டம் என்ன இந்தமாரி உள்ளிருப்பு நாங்கள் போராட்டம் எதுக்கு நடத்துகிறோம்? நாங்கள் சம்பளம் பணி உயர்வு வேணும், அதனால தான் நாங்கள் போராட்டம் வச்சுக்கிறோம். நாங்கள் எத்தனை போராட்டம் பண்ணுறது? காதிலே தான் விழ மாட்டேங்குது யாருக்கும். அது கூட காஞ்சனா.